அனைவருக்கும் வணக்கம். ஆஸ் யூஷுவல், வித்தவுட் எனி நோட்ஸ், வித்தவுட் எனி ஸ்கிரிப்ட், நம்ம இன்றைக்கி அப்படியே ஃப்ளோ பண்ண போகிறோம். தாவோ டீச்சிங்கோட 3வது வேர்ஸ். அதாவது நான் கண்டினியூஸாக கண்டென்ட் போடணும் தான் எனக்கும் ஆசை. பட் விஷயம் என்னென்னா, ஆஸ் அ ஹியூமனாக எனக்குமே ஒரு சில ரெக்கக்னிஷன் தேவைப்படுது. நம்ம சரியான பாதையில் தான் நம்ம போயிட்டுருக்கோமா, இல்லை நான் உங்களுக்கு தேவையானதாக நான் கொடுத்துட்ருக்குறேன்னான்னு எனக்கு தெரியலை. ஏன்னா பார்க்குறவங்க சைட்லேருந்து ஏதாவது ஒரு ரியாக்ஷன், எதர் நெகட்டிவ் ஆர் பாசிட்டிவ், ஏதாவது ஒன்று இருந்துச்சுன்னா தான் அதை மேம்படுத்துகிறதா இல்லை ட்ராப் பண்ணுறதான்ற ஒரு ஸ்டான்ஸுக்கு நான் எடுத்துகிட்டு வர முடியும். ஸோ உங்கள் எல்லாருக்கிட்டே நான் ரிக்வெஸ்ட் வச்சுக்கிறேன். உங்களுக்கு என்ன தோணுதோ நீங்கள் அதை கமெண்ட் செக்ஷனில் நீங்கள் ட்ராப் பண்ணுங்கள். அது பாசிட்டிவாக தான் இருக்கணும்னு அவசியமே கிடையாது. இல்லை ஏதாவது உங்களுக்கு டவுட் இருக்குது, இல்லை உங்களுக்கு ஏதாவது இன்னும் கிளாரிஃபை பண்ணணும், இல்லை இது எனக்கு புரியலை அப்படின்ட்டு நீங்கள் ஃபீல் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் அதை போட்டுருங்க. ஏன்னா அதுதான் எனக்கு எவ்வளோ வேலை இருந்தாலும் பண்ணணும்னு நினச்சா பண்ணிடலாம், அதுதான் உண்மை. பட் பண்ணணுன்றதுக்கான ட்ரைவ் கண்டிப்பாக உங்கள் சைட்லேருந்து நான் எதிர்பார்க்குறேன். ஏன்னா ஒரு சைடு எனக்கு என்ன ஃபீல் ஆகும், நம்ம பாட்டு பண்ணிகிட்டே போயிடலாம், நம்ம கண்டுக்க வேண்டாம், ஒரு கர்ம யோகியாக நம்ம போயிட்டே இருக்கலான்னு ஒரு ஃபீல் இருந்தாலும், இன்னொரு பக்கம் என்ன தோணுது அப்படின்னா, சம்டைம்ஸ் நம்ம யூஸ்லெஸ்ஸாக ஏதாவது சொல்லிகிட்டு இருக்கிறோமா, இல்லை உங்களுக்கு புரியலையா, இல்லை நான் வேறு என்ன பண்ணணும் அப்படின்ற ஒரு செகண்ட் தாட் எனக்குள்ளே போயிட்டே இருக்குது. அதனால தான் உங்களுக்கு நான் அந்த ரிக்வெஸ்ட்டை வச்சுக்கிறேன். ஏன்னா இது கண்டிப்பாக ஒரு லாங்கர் வெர்ஷனாக தான் இருக்க போகுது. நீங்கள் இந்த ஷார்ட்ஸு அது இதெல்லாம் பார்த்துட்டு இங்கே உட்காந்திங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்ப இழுவையாக ஃபீல் ஆகும் உங்களுக்கு. அதை நான் ஏன் சொல்கிறேன்னா, 2-3 பேர் என்கிட்ட என்ன சொன்னாங்கன்னா, சார் நீங்கள் ஸ்ட்ரெயிட்டாக கண்டென்ட்டுக்கு வாங்க, ஏன் வளவலன்னு இழுக்கிறீங்க அப்படின்ற மாதிரி கமெண்ட் செக்ஷனே சொல்லியிருந்தாங்க, டிஎம்மும் பண்ணியிருந்தாங்க. நான் அவங்களுக்கு சொல்கிறது ஒன்று தான், ஸ்ட்ரெயிட்டாக ஒரு கண்டென்ட்டை சொன்னால் மட்டும் நீங்கள் ஃபாலோ பண்ணிட போகிறீங்களா? இது வரைக்கும் ஸ்ட்ரெயிட்டாக சொன்ன எல்லாத்தையுமே நீங்கள் ஃபாலோ பண்ணி அப்ளை பண்ணி உங்கள் லைஃப்பில் ரிசல்ட் எடுக்க முடிஞ்சுதா? அதுதான் என் கேள்வி. ஏன்னா இங்கே இல்லைன்னா இந்த ஷார்ட்ஸ் அண்ட் ரீல்ஸ் கல்ச்சர் வந்ததுலேருந்து எல்லாமே ஷார்ட்டு, எல்லாமே சின்னது. ஓகே, தெரிஞ்சுக்கிட்டீங்க, பட் அப்ளை பண்ண முடிஞ்சுதா? யூ ஹேவ் ஸோ மெனி டேட்டாஸ் இன்சைட் யுவர் செல்ஃப். அதாவது அதிகப்படியான தகவல்கள் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா பிரெயினில் இருந்துக்கிட்டே தான் இருக்குது. இன்றைக்கி யாருக்கும் எதுவும் தெரியாதுன்னு இல்லை, எல்லாருக்குமே எல்லாமே தெரியும். ஆனால் அதில் 1% கூட உங்கள் லைஃப்பில் எடுத்து அப்ளை பண்ண முடியாத அளவுக்கு உங்கள் பிரெயின் தத்தி ஆயிடுச்சுன்றது தான் அப்பட்டமான, அசிங்கமான, ஆழமான ஒரு உண்மைன்றது நீங்கள் முதல்ல புரிஞ்சுக்கணும். அது ஏன் நடக்க மாட்டேங்குது அப்படின்றதுன்னா, அகெயின் பிரெயினில் ஒரு சில ஏரியாஸ்லாம் இருக்குது. சும்மா ஒரு விஷயத்தை கேட்டு வாங்கி வச்சுக்கிறது, டேட்டாவை வாங்கி வச்சுக்கிறது ஒன்று. அந்த டேட்டாவை புரிஞ்சுட்டு அதுக்கப்புறம் அதை நீங்கள் ஆக்ஷனில் கொண்டு வந்து அனுபவமாக மாறி அது உங்கள் ஆன்மாவில் உட்காராத வரைக்கும் பெரிய ஆன்மீக தத்துவங்களும் ஒரு டேட்டா தான். ரோட்டில் நீங்கள் வண்டி ஓட்டிகிட்டு போகிறப்ப சடனாக ஒருத்தன் கெட்ட வார்த்தை சொல்லுவான், அதுவும் டேட்டா தான். அது எல்லாமே ஒரே பிரெயின் சென்டருக்குள்ளே ஒரே இடத்துல தான் இருக்கும். நீங்கள் அதை வேல்யூ கொடுத்து ஆக்ஷனில் கொண்டு வரணும் அப்படின்னா, அதனோட மகத்துவம் என்ன, அதனுடைய என்ன சொல்கிறது, லைஃப்பில் எவ்வளோ இம்பார்ட்டண்ட் அதுன்றதை ஒருத்தர் விலைக்கு சொல்லணுன்ற ஒரு சூழ்நிலை இருக்குது. எல்லாமே எல்லா நேரமும் ஷார்ட்டாக கிடச்சிடாது. அப்படி ஷார்ட்டாக கிடைக்கிறப்போ அதனோட வேல்யூ உங்களுக்கு தெரியாது. அந்த இன்னொன்று அது ஆக்ஷனாக கன்வெர்ட் ஆகாதுங்க, அதுதான் பிரச்சனை. ஏன்னா இன்றைக்கி என்னென்னா எல்லாமே ஒரு ஐடியா, ஓகே, ஒரு ஃபிலாசபி அப்படின்ற மாதிரி போய்டுறீங்க. பட் இதெல்லாம் ஏன் நான் இவ்வளோ ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி அழுத்தமாக சொல்கிறேன்னா, இது எல்லாமே என்னோடய அனுபவங்களை ஒரு 2 வீடியோ தான் நான் மீன்ஸ் அந்த ஆடியோ தான் நான் போட்டிருக்கேன். அதுக்கே பார்த்தீங்கன்னா எல்லோரும் ஒரு மாதிரி நான் இத்தனைக்கும் நான் சொல்லி தான் ஸ்டார்ட் பண்ணுறேன். நீங்கள் இதை ஒரு கேட்கணுன்னு உட்காந்து கேட்காதீங்க, நீங்கள் எதாவது வேலை பார்த்துட்டே இருங்க, சைடில் இது பாருங்கன்னு தான் நான் ஒரு 2-3 வாட்டி சொல்லிட்டேன். நீங்கள் ஃபுல் ஃபோக்கஸ்டாக கவனிச்சிங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு இது ஒரு குழப்பத்தை ஏற்படுத்தும். ஏன்னா இந்த ஃப்ளோ ஸ்டேட் அப்படிங்கிறது ஏன் நீங்களும் ஒரு ஃப்ளோ ஸ்டேட்டில் இருந்து தான் கேட்கணுன்றது என்னோடய விருப்பம். அப்படி கேட்குறப்ப தான் என்னுடைய கண்டென்ட் அப்படியே லைட்டாக உங்களை டச் பண்ணால் போதும். ரொம்ப ஆழமாக அப்படியே உங்களை ட்ரான்ஸ்ஃபார்ம் பண்ணணுன்ற இன்டென்ஷனாக எனக்கு கிடையாது. பட் ஒரு சின்ன ஒரு புரிதல் கொடுக்கறது மூலயமா அவங்க டே டு டே லைஃப்பில் கண்டிப்பாக ஒரு மாற்றத்தை கொண்டு வர முடியும்னு நான் நம்புகிறேன். ஸோ இதுக்கு மேலே நான் இதை எக்ஸ்பிளைன் பண்ண விரும்பலை. லெட் அஸ் கோ இன்சைட் தி கண்டென்ட். ஸோ தாவோ தே சிங்கோட 3வது வேர்ஸ், அதாவது 3வது அத்தியாயம். இதனோட டாப்பிக்கே என்ன அப்படின்னா, லிவிங் வித் கண்டென்ட்மெண்ட், அதாவது நிறைவான வாழ்க்கை, நிறைவாக வாழ்வது அப்படின்றது தான். இந்த நிறைவான வாழ்க்கைக்காக தான் எல்லாருமே போராடுறாங்க. அதாவது இப்போது இன்றைக்கி கால சூழ்நிலையில் பார்த்திங்கன்னா, நம்ம பணம், பேர், புகழ், அதுக்கப்புறம் நிறைய விஷயங்களை நோக்கி ஓடுறோம். அதெல்லாம் ஓடி நமக்கு நிம்மதி கிடைக்குதா அப்படின்றது பார்த்திங்கன்னா அது 2வது பட்சம். சரி, ஓகே, இதெல்லாம் வச்சுருக்கிறவங்க நிம்மதியாக இருக்கிறாங்களா? அதான் பணம், பேர், புகழ் எல்லாம் இருக்கவங்க இருக்காங்க இல்லையா?
அவங்களுக்கு அந்த நிம்மதியும் அந்த நிறைவும் கிடச்சிருக்கான்னு பார்த்தீங்கன்னா அங்கேயும் கொஸ்டின் மார்க். ஸோ அப்போ நிம்மதியும் நிறைவும் அப்படிங்கிறது உங்கள் எக்ஸ்டர்னல் அச்சீவ்மெண்ட்டில் இருக்கா அப்படின்னு நீங்களே கேள்வி கேட்டுக்கோங்க. நான் ஆமாவா இருக்கா இல்லையான்றதை பற்றி நான் சொல்ல விரும்பலை, நீங்களே உங்களுக்கு கேள்வி கேளுங்க. ஓகே, பல கோடி ரூபா சம்பாரிச்சிட்டிங்க, நிம்மதி நிறைவு இருக்கா அப்படின்னு கேட்டு பாருங்கள். அதாவது கீழே இருக்கவங்களுக்கும் சரி மேலே இருக்கவங்களுக்கும் சரி ஒரு எப்படி சொல்ல எட்டா கனின்றது வந்து பார்த்திங்கன்னா இந்த மன நிறைவு அப்படிங்கிறது. ஸோ அதை எப்படி நம்ம அடையலாம், அதற்கான வழிமுறைகள் என்ன, அதாவது அடையிறதுன்றது கூட இல்லை, ஆக்சுவலி நானே தப்பாக சொல்கிறேன். மன நிறைவாக இருக்கிறதுனா என்ன, ஏன்னா அடையிறதுன்னா அகைன் அதை அடையிற வரைக்கும் நிம்மதி இல்லாமல் இருப்பீங்களா? ஸோ தாவோ தே சிங்கில் எப்போவுமே என்ன அப்படின்னா ஹாப்பினஸ் இஸ் நாட் தி டெஸ்டினேஷன், ஹாப்பினஸ் இஸ் த வே அப்படின்றது தான் அதனுடைய கோர் பிரின்சிபலே. ஸோ அதே போல் தான் லிவிங் வித் கண்டென்ட்மெண்ட் ஆர் லிவிங் கண்டென்ட்மெண்ட் அப்படின்னு தான் அதில் வந்து போட்டிருக்கு ஆக்சுவலி. ஸோ அந்த வேர்ஸ் என்னென்று நான் உங்களுக்கு இங்கிலீஷில் ஃபஸ்ட்டு சொல்கிறேன், அப்புறம் நம்ம ஒன் பை ஒன்னாக அதை டீட்டெயிலாக டிகோட் பண்ணலாம். புட்டிங் எ வேல்யூ ஆன் ஸ்டேட்டஸ் will create contemptuousness. If you overvalue possession, people begin to steal. ஃபஸ்ட்டு இதை மட்டும் மைண்டில் வச்சுக்கோங்க. அதுக்கப்புறமா by not displaying what is desirable, you will cause the people's heart to remain undisturbed. நல்லா பார்த்துக்கோங்க. By not displaying what is desirable, you will cause the people's heart to remain undisturbed. The sage governs by emptying mind and hearts, by weakening ambition and strengthening bones. Practice not doing. When action is pure and selfless, everything settle into its own perfect place. As usual, இதுவும் ஒரு பேரடாக்ஸ் தான். இந்த தாவோ தே சிங் வந்து நான் ஃபஸ்ட்டு படித்தப்போ எனக்கு இந்த கமலஹாசனுடைய டைலாக்ஸ் மாதிரி தான் ஃபீல் ஆச்சு. கடவுள் இருந்தால் நல்லா இருக்கும் தான் சொல்கிறேன், கடவுள் இல்லைன்னு சொல்லலை அப்படின்லாம் சொல்லுவார். அதாவது லைக் ஆடியன்ஸுக்கு மேக்ஸிமம் அது புரிஞ்சுக்க ஒரு பெரிய டைம் எடுக்கும். எனக்கு தாவோ தே சிங் படித்தப்போ அப்படி தான் ஃபீல் ஆச்சு, என்னடா போட்டு குழப்புறீங்க அப்படின்ட்டு. பட் அதில் விஷயம் என்னென்னா அது ப்ராக்டிஸாக பண்ணுறப்போ தான் உங்களுக்கு அதனுடைய டெப்த்து புரியும். ஸோ நம்ம அப்படியே ஒன் பை ஒன்னாக போகலாம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து புட்டிங் அ வேல்யூ ஆன் ஸ்டேட்டஸ் வில் கிரியேட் கண்டென்ட்டுவஸ்னஸ். இஃப் யூ ஓவர் வேல்யூ பொசிஷன், people will begin to steal. By not displaying what is desirable, you will cause the people's heart to remain undisturbed. அதாவது நம்ம லைஃப்பில் வந்து பார்த்திங்கன்னா எது எதில் ரொம்ப மதிக்கிறோமோ, ரொம்ப வேல்யூ பண்ணுறோமோ அதை ஓவர் வேல்யூ பண்ணுறோம். இப்போது அது ஒரு பதவியாக இருக்கலாம், இல்லை ஒரு பொருளாக இருக்கலாம், ஒரு நபராக இருக்கலாம், எதுவாக இருந்தாலும் சரி அதுக்கு கொடுக்க வேண்டிய மரியாதையை கொடுங்க, அது கொடுக்க வேண்டிய அந்த ஒரு ரெஸ்பெக்ட் எல்லாமே நீங்கள் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் நீங்கள் அடுத்து மூவ் ஆன் பண்ணுங்கள். பட் அந்த ரெஸ்பெக்டை கொடுத்தா தான் எல்லாமே நான் பண்ணுவேன் அப்படின்ற மாதிரி நீங்கள் ஒரு பொசிஷன் நீங்கள் வச்சுட்டீங்க அப்படின்னா அது மூலயமா உங்களுக்கு அசிங்கமும் அவமானமும் இன்னும் பெயினும் தான் ஏற்படும். எடுத்துக்காட்டுக்கு நீங்கள் வந்து ஒரு கடையை வந்து உங்கள் ஃப்ரெண்டுக்கு வந்து நீங்கள் ரெக்கமெண்ட் பண்ணுறீங்க, இங்கே போப்பா, இங்கே பிரியாணி நல்லாயிருக்கும், சூப்பராக இருக்கும், அதை போய் டேஸ்ட் பண்ணி பாருன்னு சொல்லிட்டு விட்டுறணும். அதை விட்டுட்டு நீங்கள் வந்து அந்த கடை பிரியாணி மாதிரிலாம் எங்கேயும் இருக்காதுடா, செம்மையாக இருக்கும்டா, அப்படி இருக்கும்டா, இப்படி இருக்கும்டா ஒன்று நீங்கள் அதுக்கு ஓவர் வேல்யூ கொடுத்து ஓவராக நீங்கள் எக்ஸாஜரேட் பண்ணுறப்போ அங்கே அவங்க போய் சாப்பிட்றப்ப என்ன ஆகும் அப்படின்னா அது சும்மா விட்டுருந்தாலே நல்லா தான் இருந்திருக்கும், மீன்ஸ் போய் நல்லா இருக்குன்னு சொல்லியிருப்பாங்க. நீங்கள் கொடுத்த பில்டப்பில் என்ன ஆகுதுன்னா அவங்க எக்ஸ்பெக்டேஷன்ஸ் க்ரியேட் ஆகுது, அங்கே ஓவர் வேலிடேஷன் க்ரியேட் ஆகுது. அப்போ என்ன பண்ணுது அப்படின்னா அந்த ஓவர் வேல்யூ கொடுத்தனாலேயே வந்து பார்த்திங்கன்னா அந்த ஃபுட்டு நல்லாவே இருந்தாலும் அவங்களுக்கு ஒரு கேவலமாக அந்த மாதிரி ஃபீல் வரும். மோரலஸ் இந்த படங்கள்லாம் பார்த்துருப்போம் இல்லையா, இந்த ப்ரொமோஷனு, இந்த ட்ரெய்லர் லான்ச், அது இதுன்னு ஓவராக வந்து பில்டப் கொடுக்குறப்ப என்ன ஆகுதுன்னா நம்ம ஓவர் எக்ஸ்பெக்டேஷன்ஸ் ஆகுது. அந்த ஓவர் வேல்யூ, அந்த ஓவர் ஸ்டேட்டஸே வந்து பார்த்திங்கன்னா அதனுடைய குவாலிட்டியை கெடுத்து விட்டுரும். இது நம்ம லைக் நிறைய விஷயம் நீங்கள் பார்க்கலாம். ஸோ இதுதான் ஃபஸ்ட்டு உங்களுக்கு அவர் சொல்ல வர்றது என்னென்னா, ஒரு விஷயத்துக்கு மதிப்பு கொடுங்க, பட் ஓவராக மதிப்பு கொடுக்காதீங்க. ஏன்னா அந்த ஓவர் மதிப்புன்றது என்னென்னா அந்த அட்டாச்மெண்ட்டை குறிக்குது. ஸோ இது வந்து நீங்கள் சின்ன ஒரு லைன் தான், ஒரு விஷயத்தை மதிக்கிறதுக்கும் அப்படியே அதுக்கு அடிமையாகி கிடக்கிறதுக்கும் வித்தியாசம் இருக்குது. ஸோ அதாவது ரெஸ்பெக்ட் எவ்ரி திங் வித்தவுட் லூசிங் யுவர் செல்ஃப் ரெஸ்பெக்ட். அண்ட் இதில் ரொம்ப ஹைலைட்டிங்கான விஷயம் என்ன அப்படின்னு சொல்கிறாருன்னா, உங்ககிட்ட ரொம்ப மதிப்பான ஒரு விஷயம் இருக்குது, யாருக்கிட்ட கிடைக்காத ஒரு விஷயம் இருக்குது, அது வந்து பொருளாக இருக்கலாம், ஒரு பர்சனாக இருக்கலாம், இல்லை எதுவாக வேணால் இருக்கலாம், அதை வந்து மறைச்சு வை, அதை வந்து ஹிடனாக வச்சிரு அப்படின்னு சொல்கிறாங்க. இன்றைக்கி இருக்க சோஷியல் மீடியா காலத்தில் முக்கால்வாசி அழிவுக்கு காரணமே வந்து பார்த்திங்கன்னா அந்த ஷோ ஆஃப் தான். என்கிட்ட அது இருக்குது, என்கிட்ட அறிவு இருக்குது, என்கிட்ட திறமை இருக்குது, ஓகே
ஆன் வாட் பர்பஸ் நீங்கள் அதை காமிக்கிறீங்கன்றதை பொறுத்து அது இருக்குது. பட் சம்மந்தமே இல்லாமல் வந்து பார்த்தீங்கன்னா என்கிட்டே இருக்குது நானும் காமிக்கின்றக்காக காமிக்க வந்தீங்க அப்படின்னா அந்த ஷோ ஆஃபே உங்களோட ஷோவை ஆஃப் பண்ணி விட்ருவோம். நிறைய நீங்கள் பார்க்கலாம், அவங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் நடந்து நீங்கள் பார்த்துருக்கலாம். ஸோ அதனால சொல்கிறாங்க, நீங்கள் வந்து ஃபார் எக்ஸாம்பிள் ஐயோ என் பொண்டாட்டி மாதிரி யாரும் கிடையாது, என் கார் மாதிரி எந்த காரும் கிடையாது, என் ஃப்ரெண்டு மாதிரி இந்த ஃப்ரெண்டும் கிடையாதுன்னு இந்த சோஷியல் மீடியாவில் ஓவராக ஸ்டேட்டஸ் போட்டு அப்படியே கொஞ்சம் கொலாவிட்டு இருப்பாங்க. நீங்கள் பார்த்தீங்கன்னா கொஞ்ச நாளில் வந்து பார்த்தீங்கன்னா திரும்பி அந்த கார் ஆக்சிடென்ட் ஆகிடும், இல்லை அந்த ஃப்ரெண்ட்ஷிப் உடஞ்சி போயிடும். இந்த மாதிரி நிறைய நீங்கள் பார்க்க முடியும். மேபி வெளியே காமிக்காமல் இருக்கலாம், பட் நீங்கள் க்ளோஸ் சர்க்கிள் கொஞ்சம் வாட்ச் பண்ணிங்கன்னா நல்லாவே தெரியும். அதாவது ஒரு விஷயம் இருக்கா, ஓகே ஹாப்பியாக இருக்கியா, ஹாப்பியாக இரு, அவ்வளோதான், பிரச்சனை இல்லை. பட் அந்த ஹாப்பியாக இருக்கிறது மேலே ஓவர் அட்டாச்மெண்ட் ஆகி அது 4 பேர் பார்க்கணும், 4 பேர் அதை பார்த்து வந்து எப்படி சந்தோஷமாக இருக்கான் பாடுறான்னு நீங்கள் அந்த கண்ணு படுறதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி நீங்கள் கொடுத்துட்டீங்க அப்படின்னாலே தட் வில் கொலாப்ஸ் வாட் எவர் யூ ஹேவ், வாட் எவர் யூ ட்ரீட் ப்ரெஷியஸ் அப்படின்னு சொல்கிறாரு. இந்த லாஸ்ட் லைனில் பஞ்சிங்காகவும் அதுதான் சொல்கிறாரு. மற்றவங்க வந்து இதை பார்க்குறப்போ ஆசைப்படுற மாதிரி இருக்க விஷயம், பொறாமப்படுற மாதிரி இருக்க விஷயம், அதை முடிஞ்ச அளவுக்கு மறைச்சே வைங்க. அதாவது இயற்கையில் வந்து நம்ம இயற்கையும் எடுத்துக்கலாம், இறைவனை எடுத்துக்கோங்க, எப்படி வேணால் எடுத்துக்கோங்க. எப்படி இந்த படைத்தல், காத்தல், அழித்தல் அப்படின்னு இருக்கோ, மீதி 2 ஃபங்க்ஷன் ஒன்று இருக்குங்க. அதாவது அருளல், லாஸ்ட்டாக முக்கியமானது வந்து மறைதல், மறைஞ்சு இருக்கிறது. லைஃப்பில் நிறைய விஷயங்கள் வந்து நம்ம மறைச்சி வைக்கிறது இல்லை மறைஞ்சு இருக்கிறது அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா நாட் நெசசரிலி வி ஆர் ஹைடிங் இட். டைம் வரப்போ அதுவாக ரிவீல் ஆகும் அப்படின்றது தான். இப்போ ஒரு விதை இருக்குன்னா அந்த விதையை மண்ணுக்குள்ளே வந்து மறைச்சி வைக்கிறது மூலயமா தான் அது மேலே வெளியே வருது, க்ரூம் ஆகி வெளியே வருது. அது சும்மா எடுத்து நோண்டிகிட்டு இருந்தோம் அப்படின்னா நம்மளுடைய அந்த திருஷ்டி இல்லை எக்ஸ்பெக்டேஷன் அதுவே வந்து பார்த்திங்கன்னா நல்லாவே வந்தாலும் நம்ம எக்ஸ்பெக்டேஷன்ஸை மீட் அவுட் பண்ணுறதுக்கான சான்சஸ் கம்மியாகிடும். லைஃப்லேயும் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய விஷயங்கள் நீங்கள் கொஞ்சம் ஸ்பேஸ் கொடுக்கணுங்க. நீங்களே எல்லாம் பண்ணணும்னு நினைக்காதீங்க, சரியா? அதாவது உங்களோட ஒர்க்கு உங்களோட கையில் இருக்கிற ஒர்க்கு நீங்கள் ஃபுல்லாக முடிச்சிட்டிங்க, அது உங்கள் கையை விட்டு போயிடுச்சு, பப்ளிக்கிட்ட போயிடுச்சுன்னா அதையும் மேனிப்புலேட் பண்ணணும். எனக்கு மார்க்கெட்டிங் அது இதுன்னு சொல்லிட்டு பிஆர் டீமில் வச்சுட்டு என்னென்னமோ பண்ணிகிட்டு இருக்காங்க. நீங்கள் ஒரு விஷயம் பண்ணுறீங்களா, மனநிறைவாக பண்ணுறீங்களா, அது மக்களுக்கு பயனுள்ளதாக இருக்குன்னு நினைக்கிறீங்களா, அது பண்ணிவிட்டு ஜஸ்ட் ஃபர்கெட் இட், அவ்வளோதான். பட் அது வந்து நீங்கள் அது மேலே ஓவர் வேல்யூ, ஓவர் பொசிஷன் வைக்கிறப்ப என்ன ஆகுது அப்படின்னா அது நல்லா அவுட்டே கொடுத்தாலும் உங்களுக்கு திருப்தியாக இருக்க மாட்டேங்குது. ஏன்னா அந்த ஹெட்டிங்கே பாருங்கள், லா ஆஃப் கண்டென்ட்மெண்ட் அப்படின்றது தான் இதனுடைய ஹெட்டிங்கே. அந்த மனநிறைவாக வாழ்கிறதுனா என்ன அப்படின்னா உங்களோட பெஸ்ட்டை கொடுத்துட்டு நேச்சரையும் கொஞ்சம் வேலை செய்ய விடுங்களேன், எல்லாமே நீங்களே பார்த்துப்பீங்க. அதாவது ப்ராடக்ட்டு முடிச்சாச்சு, எல்லாம் எண்ட் டு எண்டு நம்மளே பார்ப்போம்னு நீங்கள் இருந்தீங்க அப்படின்னா எக்ஸாஸ்ட் ஆகி அந்த ரிசல்ட் வந்து உங்களுக்கு மன நிறைவை கொடுக்காது. இப்போது ஃபார் எக்ஸாம்பிள் நான் சொல்கிறேனே, ஒரு ஃபுட்டு நீங்கள் ஆன்லைனில் ஆர்டர் பண்ணுறீங்க. ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு சிக்கன் ஆர்டர் பண்ணுறீங்கன்னு வச்சுக்கோங்களேன். அது நீங்கள் ஆர்டர் பண்ணிட்டீங்களா, ஓகே டெலிவரி இதாகிடுச்சா, அதே டைம் காமிக்கும், ஒரு 1/2 ஹவரில் வந்து டெலிவரி ஆகிடும் அப்படின்ட்டு. அதுக்கப்புறம் அந்த 1/2 ஹவர் நீங்கள் வேறு எதாவது வேலை பாருங்கள், இல்லை வேறு எதாவது டைவர்ட் பண்ணுங்கள். கரெக்டாக அந்த டைம் நெருங்குறப்போ நோட்டிஃபிகேஷன் கூட இப்போ வந்துடுதுங்க. அப்போ நீங்கள் பார்த்துட்டு என்னென்னு தெரிஞ்சால் போதும். நிறைய பேர் என்ன தெரியுமா பண்ணுவாங்க, ஆர்டர் பண்ணிட்டு ட்ராக் பண்ணிட்டு அது அப்படியே பார்த்துட்டே உட்காந்துருப்பாங்க. ஸோ அந்த ஃபுட்டுக்காக வெயிட் பண்ணி என்ன ஆகுது, ஒரு பாயிண்டில் நீங்கள் அந்த ஃபுட் எடுத்து வாயில் வைக்கிறப்பல்ல, இந்த சோத்துக்கா இல்லை இந்த சிக்கனுக்கா நம்ம வந்து எவ்வளோ நேரம் வெயிட் பண்ணணும், கருமை நல்லாவே இல்லை அப்படிங்கிற மாதிரி ஒரு ஃபீல் வந்துடும். அதாவது இந்த ஆசைகள் இதெல்லாம் கூட வந்து கொஞ்சம் டிலே பண்ணால் தான் அதுக்கே வேல்யூ இருக்குது. அது அப்படியே பார்த்துக்கிட்டே இருக்க என்ன ஆகும்னா அங்கே பிரெயின் ஓவர் ஹீட் ஆகும், ஹார்மோன்ஸ் ஓவர் செக்ரீட் ஆகிடும். அப்புறம் இன்பம் தர வேண்டிய அந்த தருணத்தில் இன்பம் தராமல் போயிடும். இது வந்து நிறைய பார்க்குறது உண்டு. இந்த சிக்கனை நல்லா சாப்பிடணும், ருசியாக சாப்பிடணும் ஆசையாக தான் ஆர்டர் பண்ணியிருப்பீங்க. பட் அதை எடுத்து வாயில் வைக்கிறப்போ வந்து பார்த்தீங்கன்னா திருப்தியாக இருக்கவனுக்கு திருப்தியாக இருக்காது. அது ஒரு வகையில் மேபி குக் ஆகாமல் இருக்கலாம், அது இதெல்லாம் வேறு வச்சுக்கோங்களேன், டேஸ்ட்டு இல்லை சமைக்கிறவங்க சரியெல்லாம் கூட போகலாம். பட் அதுக்கு முதல் மூல காரணமே யார் தெரியுமா, நீங்கள் தான். அந்த ஃபுட்டோட டேஸ்ட்டை ஸ்பாயில் பண்ணதுக்கு ஃபஸ்ட்டு காரணமே நீங்கள் தான். அண்ட் அதே போல் நம்மக்கிட்ட இருக்க ஒரு வேல்யூபிளான விஷயம் திருட்டு போகுது அப்படின்னா அதுக்கான வைப்பை நம்ம தான் கொடுக்குறோம். ஸோ ஒரு வகையில் திருடர்கள் இல்லை மற்ற ஃபேக்டர்ஸ் எக்ஸ்டர்னலாக எவ்வளோ ஃபேக்டர்ஸ் இருந்தாலும் ஒரு 10 வீடு இருக்கிறப்ப ஸ்பெசிஃபிக்காக உங்கள் வீட்டில் மட்டும் ஆட்டையை போட்டிருப்பாங்க. அது ஏன்னு பார்த்தீங்கன்னா அகெயின் ஒரு விஷயத்தை நீங்கள் ரிலாக்ஸ்டாக போனீங்கன்னா கூட அதை வந்து எதுவும் பண்ணியிருக்க மாட்டாங்க. பட் அது திருடு போயிடுமோன்ட்டு அந்த தாட் ப்ராசஸ் நீங்கள் ப்ராட்காஸ்ட் பண்ண என்ன ஆகும்னா அதுக்கான ஆளுங்களை உங்களை நோக்கி அதுவே இழுத்து விட்டுரும். ஐயோ இது பயங்கர காஸ்ட்லியான ஒரு பொருள், தொலைக்கூடாது நினச்சா கண்டிப்பாக தொலைஞ்சிரும். இப்போ பேக்கில் இந்த நகையெல்லாம் கொண்டு போவாங்க, ஐயோ பார்த்து கொண்டு போவாங்க, கரெக்டாக ஆட்டையை போட்டுருவாங்க. நீங்கள் வந்து ரொம்ப ஓவராக அதை வேல்யூ பண்ணி ஓவராக அது மேலே அட்டாச்மெண்ட் வச்சுட்டிங்க அப்படின்னாலே அந்த ஒரு அட்டாச்மெண்ட்டே போதுமானது, அதை நோக்கின ஒரு நெகட்டிவ் வைப்பை அதுவே இழுத்து கொடுத்துரும். இது பொருளுக்கு மட்டும் இல்லை, ரிலேஷன்ஷிப்புமே பொருந்தும். நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க கேர்ள் ஃப்ரெண்ட்ஸை இல்லை பாய் ஃப்ரெண்ட்ஸை வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கைக்குள்ளேயே வச்சுக்கணும், நம்மளே எல்லாம் கண்ட்ரோல் பண்ணணும், வேறு யார்ட்டையும் பேசக்கூடாது, ஐயோ அவங்க கூட பேசி அவங்க கூட கனெக்ட் ஆகிட்டு நம்ம என்ன பண்ணுறது அப்படின்னு நினைக்க தான் அது 100% அன்டவுட்டட்லி அது கண்டிப்பாக நடந்தே தீர்ந்துடும்.
நீங்கள் ரிலாக்ஸ்டாக ஃப்ரீயாக அதான் சொல்கிறேனே, நீங்களே எல்லாத்தையும் முன்னின்று லைக் ஒரு ஃபுல் கண்ட்ரோல் எடுத்து பண்ணணுன்ட்டு இல்லை. நீங்கள் பண்ண வேண்டியதை பண்ணிவிட்டு மீதி நேச்சர்கிட்ட விடுங்க. அந்த ஒரு ரிலாக்ஸேஷனே வந்து பார்த்திங்கன்னா ஒரு நிறைவை கொடுக்கும். ஸோ இந்த மன நிறைவாக வாழ்கிறதே என்ன அப்படின்னா, எப்போ நிறைவடையும் அப்படின்னா, நீங்கள் மன நிம்மதி மீன்ஸ் அதுக்கு ப்ராக்டிஸ் பண்ணுறதுனால உங்களுக்கு மன அமைதி கிடச்சிடாது. நிறைய பேர் என்கிட்ட யோகா கிளாஸ் வரவங்க நிறைய பேர் கேட்பாங்க, டாக்டர் இந்த மன அமைதி அடையிறதுக்கு இல்லை மன நிம்மதி அடையிறதுக்கு ஏதாவது டெக்னிக் இருந்தால் சொல்லுங்கள் அப்படின்ட்டு. எனக்கு சிரிப்பு தான் வரும். நான் மேக்ஸிமம் எல்லாருக்குமே என்ன கொடுப்பேன் அப்படின்னா, லைஃப்பை பார்க்கக்கூடிய பர்செப்ஷன், அந்த புரிதல், அதுக்கான விஷயங்களை நான் கொடுப்பேனே தவிர, நிம்மதின்றது அவங்கவுங்களோட வாழ்க்கையில் தேடிக்கிறதாங்க. ஒருத்தருக்கு வந்து சோறு நிம்மதி கொடுக்கணும்னு நினைக்கிறாங்க, மீன்ஸ் நிம்மதி கொடுக்கணும்னு நினைக்கிறாங்க. ஒரு சிலருக்கு இந்த பவர் பதவி நிம்மதி கொடுக்கணும்னு நினைக்கிறாங்க. ஒரு சிலருக்கு இந்த பேர் புகழ் நிம்மதி கொடுக்கணும்னு நினைக்கிறாங்க. நிம்மதின்றது கொடுக்குறதோ வாங்குறதோ இல்லை வந்து அச்சீவ் பண்ணுறதோ இல்லைங்க. நிம்மதின்றது எப்போவுமே இருக்கிறது. அந்த இருக்கிற விஷயத்தில் நீங்கள் கவனிச்சிங்கனாலே போதும். நிறைய பேருக்கு ஆக்சுவல் லைஃபே நிம்மதியாக தான் இருக்கும். இவங்க அதை அப்சர்வ் பண்ணாமல் லைக் இவங்க ஒரு மாயை இருந்துக்கிட்டு நிம்மதின்னு நினச்சிக்கிட்டு இருப்பாங்க. ஸோ அந்த கேஸஸ் நம்ம என்ன பண்ண முடியும் சொல்லுங்கள். ஸோ நிம்மதின்றது உங்களுக்குள்ளே எப்போவுமே நிறைவாக இருக்குது. அது வந்து தியரட்டிக்கலாக கேட்க எப்படி அது எப்படி அப்படின்ற உங்கள் மைண்டு வந்து இங்கே கதறது எனக்கு கேட்குது. அது எப்படிரா ராஜா அப்படின்ட்டு. நீங்கள் விடக்கூடிய ஒரு மூச்சுலையும் பரிபூரண நிம்மதி, அந்த பூரணமான விஷயம், கம்ப்ளீட்டான அந்த கண்டென்ட்மெண்ட் இருக்குங்க. நல்ல சுவாசத்தை இழுத்து விட்டிங்கனாலே அந்த ஒரு சுவாசமே வந்து பார்த்திங்கன்னா கம்ப்ளீட்னஸ் உங்களுக்கு கொடுக்கும். அதை நீங்கள் கவனித்து அதை நிறைவாக பண்ணால் மட்டும்தான் அது ஃபீல் ஆகும். நல்லா பாருங்களேன், நிறைய பேர் சொல்லுவாங்க எல்லா பிரச்சனையும் முடிஞ்சு இப்போ தான்ப்பா நிம்மதி பெருமூச்சு விட்டான்னு சொல்லுவாங்க. நிம்மதி பெரு வாந்தின்னு யாராவது சொல்கிறாங்களா? இல்லை நிம்மதி வேறு ஏதாவது யூஸ் பண்ணுறாங்க? ஏன் இந்த நிம்மதி பெருமூச்சு அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த பெருமூச்சுன்னா என்னென்னா ஸ்லோ அண்ட் ரிலாக்ஸ்டான ஃபுல்லான ஒரு ப்ரீதிங்கே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்குள்ள நிறைவை கொண்டு வரும். ஸோ உங்களுடைய பாடியில் இருக்க ஆர்கன்ஸ்லேருந்து எல்லாமே நிறைவாக தான் இருக்குங்க. எல்லாமே கரெக்டான பொசிஷனில் கரெக்டான அளவில் எல்லாமே இருக்குது. அது கெடுக்கிறது யாருன்னு பார்த்தீங்கன்னா நம்மளோட மைண்டு, நம்மளோட இந்த ஓவர் வேல்யூ. நீங்கள் உங்களை பற்றி ஸ்பெஷல் நினைக்கிறீங்க அப்படின்னா எல்லாருமே ஸ்பெஷல் தான் அப்படின்னு நீங்கள் உணர்ந்துட்டீங்கன்னா அங்கே பிரச்சனை கிடையாது. நான் மட்டும்தான் ஸ்பெஷல், இவங்களாம் ரொம்ப நார்மல் அப்படின்னு நினச்சா அடுத்த செகண்டே என்ன ஆகுதுன்னா இயற்கைக்கு எதிரான ஒரு வைப்பை நீங்கள் வந்து ஆக்சுவலி உங்களுக்குள்ளே கல்டிவேட் பண்ணுறீங்க. இயற்கையை பொறுத்த வரைக்கும் எல்லாமே சமம் தான். அந்த சமநிலையை கெடுக்கிறதுக்கான ஒரு தாட் ப்ராசஸ் யார் வந்து எடுக்கிறாங்களோ அவங்கள வந்து இயற்கை வந்து ரிவெஞ்ச் எடுத்துருங்க. அது டவுட்டே வேண்டாம். ஏன்னா நீங்கள் அந்த ஸ்பெஷல் அப்படின்ற ஒரு விஷயம் எடுத்துகிட்டு வரப்போ என்ன ஆகுதுன்னா, ஸ்பெஷல்ன்றது ஆக்சுவலி நேச்சரில் நீங்கள் ஸ்பெஷல்லாம் கிடையாது. நீங்கள் நினச்சிக்கிறீங்க நீங்கள் ஸ்பெஷல்னு சொல்லிட்டு. அண்ட் அதே போல் நீங்கள் பாவின்னு நினைக்கிறீங்களா, அதுவுமே தப்பு தான். நீங்கள் வந்து பாவியா இல்லையான்றது ஆக்சுவலி நீங்கள் தான் முடிவு பண்ணுறீங்க. இயற்கையில் வந்து இந்த ஒரு எக்ஸ்ட்ரீம்ஸே கிடையாதுங்க. நல்லது கெட்டது, நிம்மதி இருக்குது இல்லை, அந்த மாதிரிலாம் இல்லை. ஆக்சுவலி அது ரொம்ப நிறைவாக ஃபுல் செட்டில்டாக தான் இருக்குது. பட் அதை உணரக்கூடிய அளவு வந்து பார்த்திங்கன்னா நம்ம மைண்டு பொல்யூட் ஆகிருக்கு, நம்மளோட நேச்சர் பொல்யூட் ஆகிருக்கு. நமக்கு கொஞ்ச நேரம் கூட அமைதியாக கொஞ்ச நேரம் எதை பற்றியும் யோசிக்காமல் இந்த எம்டியாக இருக்கிறதுக்கான ஸ்பேஸே நமக்கு இல்லை. we are ஆல்வேஸ் எங்கேஜ்ட் இன் சம்திங். ஏதாவது ஒன்று செஞ்சுக்கிட்டே இருக்கும், ஏதாவது ஒன்று பண்ணிக்கிட்டே இருக்கும். அமைதியாக இருந்தாலும் உள்ளுக்குள்ளே ஏதோ ஒன்று ஓடிக்கிட்டே தான் இருக்குது. இந்த ஓட்டம் எப்போ நிற்கும் அப்படின்னா அந்த தன் நிறைவு, மன அமைதி, இந்த கண்டென்ட்மெண்ட் அப்படின்ற விஷயம் வந்து வரப்போ தான் அதை நிற்கும். அது வந்து அகைன் அந்த மன நிறைவு எப்போ ஆகும், மன நிம்மதி எப்போ வரும் அப்படின்ற கேள்விக்கு தான் வந்து பார்த்திங்கன்னா அடுத்த ஒரு லைனில் வந்து நமக்கு அவர் பதில் சொல்கிறாரு. ஏன்னா தாவோ தே சிங்கில் முக்கியமானது வந்து அவர் ப்ராக்டிஸாக எதாவது சொல்லலை. இப்படி மூச்சை விடுங்க, இந்த ஆசனம் பண்ணுங்க, இல்லை இந்த கோயில் இந்த வாட்டி இப்படி சுற்றிட்டு வாங்க, பல்ட்டி அடிங்க, வாயில் குத்துங்க, எதுவுமே அவர் சொல்லலை. இது எல்லாமே நம்ம ஹியூமன் கிரியேட்டட் தான். நேச்சரை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டு உங்களோட எண்ணங்களையும் உங்களுடைய லைஃப் ஸ்டைலையும் நீங்கள் அதுக்கேற்றாப்புல அமைச்சிக்கிறப்போ நீங்கள் நினச்சி இல்லை அடையணும்னு நினைக்கிற விஷயங்கள் எல்லாமே தானாக நடந்தேறும். அதுதான் வந்து கோயிங் அலாங் வித் த ஃப்ளோ, கோயிங் அலாங் வித் த ஸ்ட்ரீம்னு சொல்லுவாங்க. நீங்கள் என்ன தான் எதிர்நீச்சல் போட்டு வந்து வாழ்க்கையில் அப்படியே முன்னாடி போனாலும் எவ்வளோ எதிர்நீச்சல் போட முடியும்னு நினைக்கிறீங்க? எல்லாத்தையும் போட்டுட்டு இருக்க முடியுமா? புத்திசாலித்தனம் என்ன தெரியுமா? ஆறு எந்த பக்கமாக அடிச்சுட்டு போதோ அதே போக்கில் போகிறது தான் புத்திசாலித்தனம். அதுதான் நமக்கு தாவோ தே சிங் வந்து நமக்கு இன்டெரக்டாக நிறைய விஷயங்களை சொல்ல வருது. எதிர்நீச்சல் போட்டிங்கன்னா யூ நீட் மோர் அமௌண்ட் ஆஃப் எனர்ஜி. இதே ஃப்ளோவில் போனீங்கன்னா சின்ன எனர்ஜியை வச்சு ரொம்ப தூரம் நீங்கள் லைஃப்பில் நிறைய விஷயங்களை அச்சீவ் பண்ண முடியும். பெரிய பெரிய விஷயங்களை கேஷுவலாக அச்சீவ் பண்ண முடியும். பட் எப்போ உங்களுடைய செல்ஃபை வந்து ஏன் அறிவு, ஏன் டேலண்ட்டு, அப்படின்னு நீங்கள் சுருக்க என்ன ஆகுன்னா உங்களோட அச்சீவ்மெண்ட் வந்து ஒரு லெவலுக்கு மேலே போகாது. ஒரு லெவலுக்கு மேலே நீங்கள் எக்ஸாஸ்ட் ஆகிட்டு எதுக்காக இதை அச்சீவ் பண்ணே தெரியாத அளவுக்கு மன நிம்மதி இல்லாமல் இருப்பீங்க. உங்கள் அச்சீவ்மெண்ட்டு உங்களுக்கும் நல்லா பெருசாக ஃபீல் ஆகணும், 4 பேருக்கு பயன்படணும்.
அதை சுற்றி இருக்க எல்லாருக்குமே மன அமைதியும் நிறைவும் கொடுக்கணும் அப்படின்னா அது இயற்கையோடு ஒன்று சேர்ந்து பிரபஞ்சத்தோடு கனெக்ட் ஆகி செய்கிறப்போ பிரபஞ்சம் வந்து உங்களுடைய உடம்பு மூலயமா உங்களோட மனசின் மூலயமா செயல்படும். அது எப்போ நடக்கும் அப்படின்னா உங்களுடைய நாலேஜை கொஞ்சம் ஓரமாக எடுத்து வச்சுட்டு ரிலாக்ஸ்டாக எம்டியாக இருக்கணும். இதைத்தான் அவர் அடுத்த வேர்ஸ் சொல்கிறாரு. அதாவது the sage governs by emptying mind and hearts, by weakening ambitions and strengthening bones. Practice not doing. When action is pure and selfless, everything settles into its own perfect place. இது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இப்போ நம்ம வந்து ஒரு பானை இருக்குது அப்படின்னா அந்த பானைக்குள்ளே ஃபுல்லாக தண்ணி வச்சுட்டு அந்த பானையை தட்டினீங்கன்னா சவுண்டு வராது. அந்த பானை எம்டி பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அந்த பானை தட்டினா உள்ளே வந்து ஒரு சவுண்டு வரும். அதே போல் தான் நம்ம மைண்டு எந்த அளவுக்கு நம்ம வந்து ரிலாக்ஸ்டாக எம்டியாக வச்சுருக்கிறோமோ அந்த அளவுக்கு உங்களோட இன்னர் வாய்ஸ் உங்களுடைய மனசை டச் பண்ணி அது வந்து உங்களுக்கான சரியான செயலை வந்து கொண்டு வந்து நிப்பாட்டும். இல்லை உங்கள் மைண்டுக்குள்ளே நீங்கள் படித்தது கேட்டது பார்த்தது எல்லாத்தையும் போட்டு ரொம்ப துருவி மேலே வச்சுருந்தீங்க அப்படின்னா அது மேலும் மேலும் குழப்பத்தை தான் கொண்டு வரும். மிக்சடான வாய்ஸை கொண்டு வந்து உங்களை தப்பாக கைட் பண்ணும். அந்த இன்னர் வாய்ஸ் எப்போ வரும்னா நான் சொன்ன மாதிரி குடம் எம்டியாக இருக்கிறப்போ அதோட ஒரிஜினல் சவுண்டு எப்போ வரும் அப்படின்னா எம்டியாக இருக்கிறப்ப தட்டினா மட்டும்தான் அந்த குடத்தோடைய ஒரிஜினல் சவுண்டு வரும். தண்ணியை மிக்ஸ் பண்ணிவிட்டு தண்ணியெல்லாம் உள்ளே ஃபில் பண்ணிட்டு நீங்கள் தட்டினீங்க அப்படின்னா சவுண்டும் வராது. அப்படி வரக்கூடிய அந்த மினிமல் சவுண்டுமே வந்து ஒரிஜினல் சவுண்ட் கிடையாது. அந்த தண்ணியோட கொலாப் ஆகிட்டு வரக்கூடிய அந்த கொலாபரேஷனான சவுண்டு தான் உங்களுக்குள்ளே வரும். அந்த இன்னர் வாய்ஸ் உங்களுக்கு கேட்க ஆரம்பிச்சிருச்சுன்னா அதுதாங்க பிரபஞ்சத்தினுடைய அந்த சவுண்டு, பிரபஞ்சத்துடைய அந்த கைடன்ஸு. அந்த ஒரு கைடன்ஸ் இல்லாதனால தான் இது நிம்மதி கொடுக்குமோ, அது நிம்மதி கொடுக்குமோ, இவங்க கூட தான் நல்லா இருக்குமோ, அது சாதிச்சா நம்ம நல்லா இருப்போமோன்னு சொல்லிட்டு எதையோ பண்ணிக்கிட்டு எதையோ செஞ்சுக்கிட்டு இருக்கோம். அதாவது ஒருத்தருக்கு நிம்மதி தரக்கூடிய விஷயம் மற்றவருக்கு நிம்மதி தராது. ஒருத்தருக்கு இது சாபமாக நினைப்பாங்க, ஆனால் மற்றவங்களுக்கு அது நிம்மதி கொடுக்கும். ஸோ இப்படி வந்து உங்களுடைய மைண்டு தான் அந்த நிம்மதியை குலைக்கக்கூடிய ஒரு டூலாக இருக்குது. ஸோ அந்த மைண்டை வந்து எப்படி காமாக வச்சுக்கிறது, என்ன பண்ணுறதுன்றது 1008 டெக்னிக் இருக்குது, 1008 விஷயங்கள்லாம் இருக்குது. பட் நான் உங்களுக்கு அட்வைஸ் பண்ணக்கூடிய ஒரே ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, நீங்கள் எந்த தியானம் வேணால் பண்ணுங்கள், எந்த சாமி வேணால் கும்பிடுங்க, இல்லை சாமி கும்பிடாமல் கூட இருங்க. ரெண்டே விஷயம் என்ன அப்படின்னா, உங்கள் லைஃப்பில் சைலன்ஸை கொண்டு வரதுக்கான முயற்சியை நீங்கள் மேற்படுத்துங்க. அண்ட் நிறைய இடத்துல வந்து ஒரு சில நேரம் அமைதியாக இருக்க முயற்சி பண்ணுங்க. அமைதினா அகெயின் வாய் மட்டும் கிடையாது, உங்களுடைய உடல் மௌனம்னு ஒன்று இருக்குது. ஜஸ்ட் சும்மா ஒரு முடிஞ்ச அளவுக்கு 1 hour ஒரு இடத்துல தியானம் பண்ணணும் அவசியம் இல்லை. அப்படியே உங்களுடைய உடம்பை கவனித்து சும்மா இருக்க ட்ரை பண்ணுங்கள். அண்ட் எந்த சவுண்டும் இல்லாமல் கொஞ்ச நேரம் அமைதியாக இருக்க ட்ரை பண்ணுங்கள். அண்ட் 1 few hours தண்ணி கூட குடிக்காமல் எதுவுமே இல்லாமல் எந்த ஃபுட் எதுவுமே இல்லாமல் கொஞ்ச நேரம் அமைதியாக இருக்க ட்ரை பண்ணுங்கள். ஸோ இந்த மாதிரி வந்து இந்த மௌனம் அப்படின்றத உடல் அளவில், மனதளவில், ஒர்க் லெவலில் ஒரு சிலர் எந்த ஒர்க் எந்த டியூட்டி எதுவுமே இல்லாமல் கொஞ்சம் சும்மா இருக்க ட்ரை பண்ணுங்கள். இதுதான் வந்து ஒரு ஹையர் ஃபிலாசபியாக வந்து நம்ம தமிழ் கலாச்சாரத்தில் இருக்குது. இது அருணகிரி பெருமாளுக்கு முருகர் வழங்கின ஒரு முக்கியமான ஒரு விஷயம் சும்மா இருன்றது. சும்மா இருந்தால் சும்மா இல்லை, ஆக்சுவலி சும்மா இருக்கிறப்போ உங்களுடைய அந்த கான்ஷியஸ்னஸ் அப்படின்றது உங்களுடைய சென்டர், உங்களுடைய உயிரினுடைய மையத்தை கொண்டு போய் அது கனெக்ட் பண்ணும். அப்படி கனெக்ட் பண்ணுறப்ப என்ன ஆகும்னா அந்த பிரபஞ்சத்தினுடைய இயக்கமும் அங்கே அந்த மையத்தில் இருந்து தான் நடந்துக்கிட்டு இருக்குது. உங்கள் உடம்புடைய முக்கால்வாசி ஃபங்க்ஷன், மனசோட முக்கால்வாசி ஃபங்க்ஷன் அதனுடைய ஹெல்ப் இல்லாமல் நடக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை. உங்கள் தாட்ஸ் 1000 இருக்கலாம், பட் அதெல்லாம் எங்கே இருக்குது? பிரபஞ்சம் தான் அதை ஹோல்ட் பண்ணிகிட்ருக்கு. ஸோ அந்த பிரபஞ்சத்தோட எனர்ஜியை வந்து நீங்கள் உணர்ந்துட்டாலே நீங்கள் அதனுடைய டூலாக மாறிடுவீங்க. அதாவது உங்களுக்குள்ளே அது இயங்க ஆரம்பிக்கும். அதை இயங்க ஆரம்பிச்சிருச்சு அப்படின்னா உங்களால் முடியாததுன்னு எதா இருக்குதா? சாத்தியமற்றதுன்னு எதா இருக்கா? ஸோ அந்த சாத்தியமற்றதையும் சாத்தியமாக்குறது எதுன்னு பார்த்தீங்கன்னா பிரபஞ்சம் தான். இட் கேன் டூ எனிதிங், எனி ஒண்டர்ஸ். பட் அதுக்கு ரொம்ப முக்கியமான விஷயம் நான் சொன்ன மாதிரி படைத்தல், காத்தல், அழித்தல்ன்றதில் எது முக்கியம், மீன்ஸ் இந்த 3 எவ்வளோ முக்கியமோ அதே போல் இந்த அருளல், மறைதல், உங்கள் பிளெஸ்ஸிங்ஸை வந்து பார்த்திங்கன்னா மறைச்சே வைங்க. அது ஏன்னா நீங்கள் அதை பிளெஸ்ஸிங் நினைப்பீங்க. யாரோ ஒருத்தர், ஃபார் எக்ஸாம்பிள் நான் சொல்கிறேனே, எனக்கு வந்து ஒரு நல்ல நண்பன் இருக்கான்ப்பா, அவனை மாதிரி எனக்கு வந்து எவனுமே கிடையாது, அவன் தான் என் பெஸ்ட்டு, அப்படி இப்படி நீங்கள் ஓவராக போர்ட்ரே பண்ணி சொல்லிட்டீங்க அப்படின்னா அது என்ன ஆகும்னா தேவையில்லாம மற்றவங்களோட தாட்ஸை வந்து அந்த 2 பேர் ரிலேஷன்ஷிப்புக்குள்ளே வந்து ஊடுருவ ஆரம்பிச்சிடும். தாட்ஸுக்கு வடிவம் கிடையாது, தாட்ஸுக்கு வந்து என்ன சொல்கிறது, அந்த ஃபிசிக்கல் ஃபார்ம் கிடையாது, அது ரொம்ப சூக்ஷ்மமாக இயங்கும். உங்கள் 2 பேருக்குள்ளே அந்த ஒரு ரிலேஷன்ஷிப்புக்குள்ளே ஒரு அழகான ஒரு ஃப்ரீக்வன்சி போயிட்டே இருக்கும். அதில் தேவையில்லாமல் ஒரு நாய்ஸ் உள்ள வந்துடும். அந்த நாய்ஸை வரவேற்கிறது யாருன்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் தான். அந்த ஒரு என்ன சொல்கிறது, புனிதமான அந்த ரிலேஷன்ஷிப்புக்குள்ளே தேவையில்லாமல் மற்றவங்க கண்ணையோ, மற்றவங்க வாயையோ, இல்லை மற்றவங்களோட விஷயத்தையும் நம்ம வந்து முடிஞ்ச அளவுக்கு தவிர்க்க ட்ரை பண்ணுவோம். ஒரு சில இடங்களில் நம்ம தவிர்க்க முடியாதுங்க.
அது வந்து நம்ம வந்து ஃப்ரீயாக விட்டுறலாம். அது அந்த இடத்துல பிரபஞ்சம் தான் அது நடத்துச்சுன்னு விட்டுறலாம். பட் முடிஞ்ச அளவுக்கு கான்ஷியஸாக அருளல் மறைதல், அதாவது உங்களுடைய அருளை வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் முடிஞ்ச அளவுக்கு மறைச்சி வைங்க. அதுவாக தெரியுதுன்ற பட்சத்தில் நம்ம எதுவும் பண்ண முடியாது. இட்ஸ் அன் யூனிவர்சல் கால். அது அகைன் அதோட கான்சிக்வன்சஸ் யூனிவர்ஸே பார்த்து. ஸோ ஆன் ஃபைனல் கன்க்ளூஷன், இந்த வேர்ஸில் வந்து அவங்க சொல்ல வர்றது என்னென்னா, நீங்கள் புரிஞ்சிக்க வேண்டியது ஃபஸ்ட்டு விஷயம், எதையும் ஓவர் வேல்யூ பண்ணாதீங்க. அப்படி வேல்யூபிளாக ஒன்று இருக்குன்னு அதை மறைச்சி வைங்க. அப்படி மறைச்சி வைக்கிறது மூலியமாக உங்களுக்கு மன நிம்மதி கிட்டும். அதுதான் உண்மை. நீங்கள் நிம்மதியாக இருக்கீங்க அப்படின்றத ஃபஸ்ட்டு யார்ட்டையும் சொல்லவே சொல்லாதீங்க. நிம்மதியாக இருக்கீங்களா, இருந்துட்டு போயிடுங்க. நான் நிம்மதியாக இருக்கேன், சந்தோஷமாக இருக்கேன், ப்ளிஸ்ஃபுல்லாக இருக்கேன் அப்படின்றத வந்து நம்ம வந்து ஏதோ ஒரு வகையில் வெளிக்காட்டுறது மூலியமாகவே வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்து நிறையா குழப்பங்கள் ஏற்படும். எடுத்துக்காட்டுக்கு நான் என்னையே சொல்கிறேன். நான் முன்னெல்லாம் நிறையா மெடிடேஷன் பண்ணுறப்போ இல்லை எங்கேயா ட்ரெக்கிங் போகிறப்போ நிறைய நான் என்னோடய ஃபோட்டோஸ் அண்ட் அதர் திங்ஸ்லாம் நான் வந்து சோஷியல் மீடியாவில் ஷேர் பண்ணுறது உண்டு. நான் என்ன நினைப்பேன்னா, ஓகே நான் இப்படி இருக்கேன், இது வந்து நிறைய பேர் இன்ஸ்பயர் பண்ணணுன்ற ஒரு இன்டென்ஷனில் தான் வந்து பார்த்தீங்கன்னா நான் பண்ணுறது. ஏன்னா நேச்சரோட முடிஞ்ச அளவுக்கு காண்டாக்ட் பண்ணுங்கன்ட்டு. அது என்ன பண்ணுச்சுன்னா, நாலு போக்கில் எல்லாருமே இவன் வேலைக்கே போக மாட்டான் போல், மலையாக ஏறிட்டு இருக்கிறான் அப்படிங்கிற மாதிரி ஒரு டோனை செட் பண்ணுச்சு. இன்னொன்று, நம்ம அப்படியே மேக்ஸிமம் என்னோடய போஸ்டர்ஸ் எல்லாமே எப்படி இருக்குன்னா, மெடிடேட் பண்ணுற மாதிரி, லைக் நேச்சரோட கனெக்ட் ஆகிருக்க மாதிரியே இது பண்ணுவேன். அது வந்து பார்த்திங்கன்னா அது ஒரு பாயிண்டில் ஓவராக ப்ரொஜெக்ட் ஆகி அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா பெருசாக நான் எங்கேயும் ட்ரெக்கிங் போகலை, அதுக்கான வாய்ப்பு அமையலை. அண்ட் இன்னொன்று, நான் எப்போல்லாம் நிம்மதியாக இருக்கிற மாதிரி ஒரு போஸ்ட்டோ இல்லை பிக்சரோ போஸ்ட் பண்ணுறனோ அதுக்கு அடுத்த நாள் நிம்மதி கெடும். ஸோ இப்போ அதுக்காக வந்து இந்த போஸ்ட் போடுறவங்க செய்கிறவங்க எல்லாருக்கும் வந்து பார்த்திங்கன்னா கெடுதலாக நடக்குது. இப்போ சினிமாக்காரங்களாம் எல்லாமே போஸ்ட் பண்ணிட்டு தான் இருக்கிறாங்க. அவங்க மேலே எவ்வளோ திருஷ்டி வருது, அவங்க மேலே எவ்வளோ கண்ணு வருது, அவங்களாம் வந்து அதை சமாளிச்சுட்டு திரும்பி அதை தான் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க அப்படின்ற மாதிரி உங்களுக்கு தோணலாம். பட் விஷயம் என்ன தெரியுமா, இப்போ இல்லை என்றைக்குமே ஒரு விஷயம் வந்து ஓவராக வேல்யூ பண்ணாங்க அப்படின்னா, இல்லை ஓவராக நீங்கள் அதை வந்து செலிப்ரேட் பண்ணுறீங்க அப்படின்னா அதில் நெகட்டிவிட்டி வரணும்னு அவசியம் இல்லை. பட் அந்த டூ மச் ஆஃப் வேலிடேஷன், டூ மச் ஆஃப் கன்சிடரேஷனே வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் மன அமைதியை, மன நிம்மதியை அதுக்கு எடுத்துரும். ஸோ உங்களுக்கு நான் கன்வே பண்ண வர்றது என்ன அப்படின்னா, அந்த கண்டென்ட்மெண்ட்டுக்கு ஒரு முக்கியமாக சொல்லக்கூடிய விஷயம், டோன்ட் வேல்யூ டூ மச் எனிதிங் அண்ட் இஃப் யூ ஹேவ் சச் திங் ஹைட் இட். இது ரெண்டு பண்ணிட்டீங்க அப்படின்னாலே உங்களுக்கு நிம்மதின்றது உங்கள் கையில் இருக்கும். அது யாராலையும் கொலாப்ஸ் ஆகாது. நிம்மதியாக இருக்க நீங்கள் மட்டும் இருந்துட்டு போயிடுங்க, அது ஒன்றும் பிரச்சனையே கிடையாது. மற்றவங்க நிம்மதி வந்து அவங்கவுங்க கையில் தான் இருக்குது. உங்கள் நிம்மதி ஃபஸ்ட்டு நீங்கள் கண்டிப்பாக முழுமையாக நீங்கள் உணர்ந்துட்டீங்க அப்படின்னா அந்த ஒரு வைபே வந்து பார்த்தீங்கன்னா அடுத்தவங்களை உங்களை நோக்கி இழுக்கும், இல்லை அடுத்தவங்களையும் அந்த ஒரு பாதையை நோக்கி கொண்டு போகும். அதனால தான் என்னமோ இந்த மன அமைதி அடைஞ்ச மகான்கள், மன நிறைவடைஞ்ச அந்த யோகிகளை பார்க்குறப்போ அவங்களுடைய ப்ரெசன்ஸே வந்து பார்த்தீங்கன்னா அவங்க ஜஸ்ட் அந்த ஃபோட்டோவை பார்க்குற மூலியமாகவே நமக்குள்ளே வந்து ஒரு பயங்கரமான ஒரு வைபை ஏற்படுத்துவாங்க. அவங்களுக்குள்ளே இருக்க அந்த ஸ்டில்னஸ், அவங்களுக்குள்ளே அவங்க உணர்ந்த அந்த ஒரு நிறைவு அப்படின்றது நமக்குள்ளே கடத்துவாங்க. அது நமக்குள்ளே ஒரு இனம் புரியாத ஒரு சந்தோஷத்தை, நிம்மதி நமக்கு கொடுக்கும். அது மகான்கள் தான் கிடையாது. நீங்கள் நேச்சர் கவனித்து பாருங்கள், எல்லாமே ரொம்ப நிறைவாக இருக்கும், எல்லாம் பண்ணிக்கிட்டே இருக்கும், பட் வித் ஃபுல் கம்ப்ளீட்னஸ். அந்த ஒரு நிறைவான ஒரு வைப்ரேஷனை நீங்கள் பிறந்த குழந்தைகிட்ட பார்க்கலாம், இயற்கையில் பார்க்கலாம், எல்லாமே கம்ப்ளீட்டாக இருக்குது. அகெயின் உங்கள் பார்வையில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சில இன்கம்ப்ளீட்னஸ் தெரியலாம், அது உங்களுடைய பெர்செப்ஷன் தான். ஏன்னா நிறைய இந்த சோஷியல் மீடியாவில் போஸ்ட்லாம் பார்த்துருப்பீங்க, ஒரு கண்டென்ட் வந்து ஒன்று தான், பட் அதை வந்து பார்த்திங்கன்னா அதுக்கு அகெயின்ஸ்டாக ஒருத்தவங்க பேசுவாங்க, ஃபாராக ஒன்று பேசுவாங்க. ட்ரூத் என்ன அப்படின்றது வந்து பார்த்திங்கன்னா அந்த இடத்துல இருக்கிறப்ப தான் நமக்கு தெரியும். ஸோ இன்னொன்றும் பார்த்துருப்பீங்க, இந்த 6 and 9ன்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் இருந்து பார்த்தா அந்த இது வந்து 6 மாதிரி இருக்கும், இன்னொரு பக்கம் வந்து பார்த்தா 9 மாதிரி இருக்கும். பட் ட்ரூத் என்ன அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொருத்தர் பாயிண்ட் ஆஃப் வியூலேருந்து மாறிக்கிட்டே இருக்கும். பட் பியாண்ட் த ட்ரூத் ஒன்று இருக்குது, அதுதான் பீயிங், அந்த ஒரு ரியாலிசம், அந்த ஒரு ரியாலிட்டி அப்படிங்கிறது. அது வந்து உங்களுடைய ப்ளஸ் அண்ட் மைனஸ், நல்லது கெட்டது இதெல்லாம் தாண்டின ஒரு விஷயமா இருக்கும், விச் இஸ் த எட்டர்னல் ட்ரூத் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த ஒரு ட்ரூத்தை உணர்ந்த, அந்த ட்ரூத்தை உள்வாங்கினவங்களுக்கு அந்த நிம்மதின்றது வந்து பார்த்திங்கன்னா வித்தவுட் கொஸ்டின் அது ஃபுல்லாகவே எப்போவுமே இருந்துக்கிட்டே இருக்கும். பட் எப்போ நீங்கள் உங்கள் தாட்ஸு, உங்களுடைய அந்த எக்ஸ்டர்னல் வேலிடேஷன் வந்து போக ஆரம்பிக்குதோ, யூ ஆர் கிவிங் அவே த பீஸ் விச் இஸ் இன்சைட் யூ அப்படின்ற அர்த்தம். இந்த ஷோ ஆஃப் கல்ச்சர்லேருந்து எவ்வளோக்குள்ளே நீங்கள் வெளியே வரீங்களோ அந்த அளவுக்கு பீஸ்ஃபுல்லாக இருக்கலாம். காமிக்க வேண்டியது மட்டும் காமிங்க, தேவையில்லாத விஷயங்கள் நம்ம வந்து முடிஞ்ச அளவுக்கு தவிர்க்கலாம், நமக்கே தெரியும். ஸோ ஒரு சில விஷயங்களில் மறைச்சி வைக்கிறதும், மறைஞ்சு இருக்கிறதும், பாசிவாக இருக்கிறதுமே உங்கள் மன அமைதிக்கு ஒரு சிறப்பான ஒரு சாய்ஸ்ன்னு நான் சொல்லுவேன். அகெயின் நிம்மதி அப்படின்றது உங்களோட சாய்ஸ். நீங்கள் அதை தேர்ந்தெடுக்கான முதல் பாதை என்ன அப்படின்னா, ஷோ வாட் இஸ் எசென்ஷியல் அண்ட் வேல்யூ எவ்ரி திங் ஈக்குவலி. டோன்ட் ட்ரீட் சம் ஒன் ஆர் சம்திங் இன் யுவர் லைஃப் ஸோ ஸ்பெஷல். ஏன்னா எப்படியும் அது ஒரு நாள் உங்களை வந்து ஒரு பெயினுக்கு கொண்டு போயிடும். ஸோ ட்ரீட் எவ்ரி ஒன் எவ்ரி திங் இன் யுவர் லைஃப் ஆஸ் ஸ்பெஷல். அது நீங்கள் பண்ணலாம். ஸோ அப்படி ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூலேருந்து பார்க்குறப்போ உங்களுக்கு உங்கள் லைஃபே ஒரு பெரிய செலிப்ரேஷனாக இருக்கும்.
ஸோ தாவோ தேச்சிங்கோட அடுத்த அத்தியாயத்தில் நான் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.